ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோடு 14 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மூலமா கண்ணை திருப்பி கொண்டு வந்துட்டு ஸ்வாட்ல டீமன் ஸ்லேயர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அது மூலமா வேகமா அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர அதை பார்த்துட்டு நாம்கும், நீ ரொம்ப டெவலப் ஆயிட்ட போல இருக்கு, உன் ஸ்கில் எல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, சரி வா அட்டாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வேகமா போய் அவனை அட்டாக் பண்ண அந்த ஸ்வாடோட அட்டாக் அவன் அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போய் நிற்பான். அந்த நாம்கும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு என்னடா அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவானா. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட நாம்கும் உடம்புல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கேத்ரின் விட்ட நெருப்பு தான் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த நெருப்பு அணைகிறதுக்குள்ள அவனை அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் அப்படி எரிவான் பாருங்க. அது வேகமா போய் அவனை அட்டாக் பண்ண பார்த்தா அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா டாஜ் பண்ணிடுவோம். அந்த நாம்கும் அப்படியே டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை குத்துலான்னு சொல்லிட்டு வேகமா குத்த போவான். நம்ம ஹீரோ அந்த குத்துல இருந்து டாஜ் பண்ணிட்டு அயன் பிளட் ஸ்வாடை கொண்டு வருவான். அதாங்க அந்த அயன் பிளட் அட்மிட் இருந்தது பாத்தீங்களா, அந்த பவர் அந்த ஸ்வாடை கொண்டு வந்து குத்த அவன் வயிற்றுலயே இறங்கிடும். அதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அந்த அட்டாக் பார்த்துட்டு இது எப்படி நடந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்புறம் அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இப்போ என்னோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, என் உடம்புல பெரிய காயம் வேற வந்திருக்கு, இதை ஹீல் பண்ணவே முடியாது, இப்போ ஹீல் பண்ற அளவுக்கு என்கிட்ட பவரும் இல்லை, நான் உடனே இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ரிட்டர்ன் பண்றதுக்கு ஸ்டோனை கொண்டு வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுவான். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் உன்னை இன்னொரு நாள் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான் பாருங்க. அதை பார்த்துட்டு 2வது ரேங்காரன் அப்புறம் கேத்ரின் எல்லாம் அவன் தப்பிச்சு போனான், அவனை விடக்கூடாது, அவன் இங்கேருந்து போனான் அப்படின்னா இங்கே வந்து இந்த இவ்வளோ பெரிய அழிவு திரும்ப நடக்கும், அவனை விட்டுறக்கூடாது, இந்த தடவை அவனை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை விரட்டிட்டு போவாங்க பாருங்க. அவன் போர்ட்டலுக்குள்ளே போகும்போது திரும்பி பார்த்துட்டு டேய் உங்களுக்குலாம் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து அவனோட ஃப்ளேம் அட்டாக்கை விடுவான் பாருங்க. அந்த அட்டாக்கு பயங்கரமாக வரும்போது என்னாகும், நம்ம ஹீரோ குறுக்க பூந்து அவனோட அந்த ஸ்பிரிட் பவர் மூலமாக அந்த அட்டாக் அவன் கையில் வாங்கிக்குவான். பார்த்தா அவனோட லெஃப்ட் கை ஃபுல்லாக போயிருங்க, நம்ம ஹீரோட லெஃப்ட் கை. அதை பார்த்துட்டு கேத்துடணும் என்னாச்சு உனக்கு, உன் கை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 2வது ரேங்காரன் நம்ம ஹீரோவோட கையை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ நம்மளோட எதிரி அந்த நாம்கும் இன்னும் சாகலை, அவனை விட்டுறாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நாம்கும் அப்படி திரும்பி பார்த்துட்டு டேய் உங்களுக்குலாம் என்ன இப்போவே சாகணுமா, நான் போயிட்டு திரும்ப வரேன், அப்போ உங்களை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பாட்டுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உள்ளே போக இங்கே நம்மளோட ஆட்கள் எல்லாம் அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துருவானுங்க. அங்கே நாம்கும் அந்த முறிமோட உலகத்துக்கு உள்ளே போனோன்னே அங்கே இருக்க எல்லாரும் மாஸ்டர் வந்துட்டீங்களா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவன் வயிற்றுல காயப்பட்டிருக்கும் பாருங்க. அவன் அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு உடனே டாக்டரை கூப்பிடுங்கடா, டே சங்கு, அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது இந்த உலகத்தை விட்டே உன்னை அனுப்பி வச்சிருப்பேன், நீ எனக்கே டஃப் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே அங்கே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு லெஃப்ட் கையே இருக்காது. அதை பார்த்துட்டு அந்த ஹண்டர் பேசிட்டு அங்கே வந்திருப்பா, எங்களை மன்னிச்சிருங்க உங்களுக்கு இப்படி ஆகும்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் ஒரு வழியாக எந்திரிச்சிட்டீங்க, ஆனால் உங்களோட கையை போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், எந்திரிச்சு நின்று அசால்ட்டா அந்த கையை ரீஜெனரேட் பண்ணி விட்டுருவான். ஹீலிங் பண்ணி திரும்ப கையை கொண்டு வந்ததை பார்த்துட்டு அந்த ஹண்டர் பேசிட்டோ எப்படிங்க பண்ணுறீங்க, உங்களால் எப்படிங்க இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவா. அப்புறமா நம்ம ஹீரோ என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே கேத்ரின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவள் கதவை ஸ்க்ரீனை திறந்து பாப்பா பாருங்க. பார்த்தா கேத்ரின் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டா. அதை பார்த்துட்டு ஐயையோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் கத்துவாளா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த 2வது ரேங்காரன் தாங்கி தாங்கி நடந்து வந்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட நம்ம ஹீரோ பேசலாம் போகும்போது நம்ம ஹீரோட முகத்தை பார்த்தா கேத்ரின் பல்லாருன்னு அப்பிருப்பா போல இருக்கு, அந்த கையோட அச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு 2வது ரேங்காரன் என்னப்பா அடி பலமா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லப்பா கேத்ரின் எப்படி இருக்கான்னு பார்க்க போனேன், அவள் சூப்பராக இருக்கா, அதான் ஓங்கி அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்ல சரி உன்னோட கையை நீ திருப்பி ரீஜெனரேட் பண்ணிட்டியா, ஆனால் அந்த ரேங்காரனுக்கு கை போயிடுச்சு தெரியுமா, அவனால் அந்த ரீஜெனரேட் பண்ணி திரும்ப கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரேங்காரன் சொல்ல நம்ம ஹீரோவும் உடனே அந்த ரேங்காரனை பார்க்க போவான். அவன் மொட்டை மாடையில் நிற்பான். அவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அவன் நம்ம ஹீரோவோட கையை பார்த்துக்கிட்டு ஓ உன்னோட கையை நீ ரீஜெனரேட் பண்ணிட்டியா, உன்னோட ஹீலிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல, ஆனால் என்னால் என் கையை திருப்பி கொண்டு வர முடியல அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு நம்ம ஹீரோ என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தேன்னா உனக்கு இப்படி நடந்திருக்காது இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு அந்த ரேங்காரன் விடு இப்போ என் கையை பாரு, என்னோட பவர் மூலமாக நான் இன்னொரு கையை கொண்டு வர முடியும், ஆனால் உண்மையான கையை தான் கொண்டு வர முடியாது, அது விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுவாங்களா. அப்போ நம்ம ஹீரோ நான் அந்த டவரில் வந்ததுலேருந்து ஒவ்வொரு டஞ்சனும் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் நினச்சேன், இப்போ என்னால் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரியல,
ஆனா இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு முதலாங்காரன், நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, இருந்தாலும் நான் உன்னை முதல்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லவனா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப நல்லவனா தான் இருக்க, தம் அடிக்கிறியா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம இரவும் நம்மளுக்கு இந்த தம்மு தண்ணிலாம் ஆகாதுங்க அப்படி சொல்லுவானா. அப்புறம் அவன் முகமுடியை கழட்டிட்டு தம் அடிப்பான் பாருங்க. அவன் முகத்தை பார்த்து நம்ம ஹீரோ நீயா நீயா அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ அப்புறம் காப்பாற்ற வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஹண்டர்ஸ் எல்லாரு கூடயும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே அந்த சைனா ஹண்டர் எஸ்ராங் ஹண்டர் இருக்கான் பாருங்க ஜாமுன், அவனும் நிற்கிறான். அப்புறமா என்ன நம்ம ஹீரோ ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறான். அப்புறம் அந்த கேத்ரின் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அந்த கிஃப்ட்டை மாட்டிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சிருப்பாங்க. தச்ச ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, வெப்பனும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி எல்லாரும் என்ன வீடியோ எடுத்து போட்டாங்க, என்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நாம்கும் கூட சண்டை போடுறத வீடியோ எடுத்ததை பார்த்தது எல்லாருமே இவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த முதல் ரேங்காரனை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த முதல் ரேங்காரன் கொரியாலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டருங்க. 30 எஸ்ராங் ஹண்டர் இருந்தாலுமே அவன் தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஹண்டர். அவனை லைட்னிங் எம்பரர்னு கூப்பிடுவாங்க. அவனோட பவர்ஃபுல்லானவங்க யாருமே கிடையாது. அவனா முகமுடி போட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அப்படி அங்கே கிட்டனா ஃபிளாஷ்பேக்கில் மொட்டை மாடியில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த முதல் ரேங்காரன் இந்த இதனோட விசிட்டிங் கார்டு இதை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா உடனே என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் டைம் ஓவர் ஆயிருது. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டவர் ஆஃப் ட்ரையல் டஞ்சனுக்கு போயிடறான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் திரும்ப வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். நான் அந்த நாம்கும் கூட சண்டை போட்டதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், என்னால் ஹீல் பண்ண முடியுது, ஆனால் ஹீல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஸ்டாமினா இல்லை, ஸ்டாமினா ரொம்ப முக்கியம், அதை எடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஸ்கில் ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் தேவையான ஸ்கில்லை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதில் ரொம்ப தேவையான ஸ்டாமினா ஸ்கில், ஆட்டோமேட்டிக் ஸ்டாமினா ரிகவரி அதையும் பர்ச்சேஸ் பண்ணுவான். அப்புறம் அந்த ஸ்கில் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணுறது அந்த இதையும் செஞ்சுட்டே இருப்பான். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது 2 C ரேங்க் இந்த ஸ்கில்லை மெர்ஜ் பண்ணும்போது மறுபடியும் C ரேங்கே கிடைக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது வேலைக்காகாது, மறுபடியும் இதை மெர்ஜ் பண்ண சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணுவான். அப்படி மறுபடியும் மெர்ஜ் பண்ணும்போது புதுசாக ஒரு ஸ்கில் கிடைக்கும், ட்ரூத் சீக்கர் ஆஃப் பிளட். இது மூலமா நம்ம ஹீரோவால் பிளட்டை மேனிபுலேஷன் பண்ண முடியும். அது மூலமா நம்ம ஹீரோக்கு ஸ்டாமினா போனாலுமே அதை வச்சு திரும்ப ஸ்டாமினா நம்ம கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கையை அப்படி வெட்டுவான் பாருங்க, அதுலேருந்து வர பிளட்டை அப்படியே மேனிபுலேட் பண்ணி அதை ஒரு வெப்பனாவே மாற்றுவான். அவனுக்கு தேவையான ஷேப் எல்லாத்தையுமே அதை மாற்றிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு, இதில் ப்ரெஷரை உருவாக்கி இது மூலமாக அட்டாக் பண்ணால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், இது வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த ஐ ஆஃப் ட்ரூத்தை மிக்ஸ் பண்ணும்போது புதுசாக டிராகன் ஐ ஆஃப் ட்ரூத், ரொம்ப பவர்ஃபுல்லான ஐ ஆஃப் ட்ரூத் கிடைக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ 11th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட கோட் சூட்டு, பூட்ஸு, அப்புறம் அவனோட ஸ்வாடு, டீமன் ஸ்வாடு, இது எல்லாத்தையுமே பயங்கரமாக அப்கிரேட் பண்ண டீமன் ஸ்வாடு வெறித்தனமான அப்கிரேட் ஆயிரும். நம்ம ஹீரோ இதோட பவர் வெறித்தனமாக இருக்குது, இப்போ நம்ம 11th ஃப்ளோருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு டஞ்சனை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவான் பாருங்க. 11th ஃப்ளோர் டஞ்சனுக்குள்ளே வந்துட்டீங்க, இதோட டாஸ்க்கு மென்டலி வெரிஃபிகேஷன், இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போக உள்ளே பார்த்தா ஒருத்தன் ஏற்கனவே நின்றுட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து வா வா நான் உன்னை வரவேற்கிறேன், இந்த டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷனுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷனா அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டானா, அதுக்கு அவனும் டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷன் என்றால் உனக்கு தெரியாதா, நீ எல்லாம் ஒரு பிளேயர், நான் சொல்வதை கவனமாக கேள், இந்த டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷனில் நீ 7 ட்ரையல்ஸை சந்திப்பாய். அந்த 7 ட்ரையல்ஸில் உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய புத்தி, உன்னுடைய நம்பிக்கை எங்களுக்கு நீ வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அதிலும் கடைசியாக உள்ள அந்த 7வது ட்ரையலில் நீ மென்டலி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும், அதுதான் ரொம்ப கடினமான ஒன்று அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி இந்த மாதிரி 7 ட்ரையல் இருக்கு, அதில் ஒவ்வொரு ட்ரையலில் ஒன்றை மாதிரி ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க, இதுக்கு இடையில எனக்கு ரெஸ்ட் கிடைக்குமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவனும் அதை பற்றி நான் கூற வேண்டும் என்று அவசியமில்லை, உனக்கு போதுமான தகவலை நான் கொடுத்து விட்டேன், இப்பொழுது ஆரம்பிக்கலாமா, இந்த ட்ரையல்ஸ் நீ சாகும் வரை முடியாது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக பறந்து வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அவன் அட்டாக் எல்லாத்தையுமே டார்ஜ் பண்ணிட்டு கையை நேருக்கு நேராக குத்தி சண்டை போட்டுட்டு இருப்பான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பட்டார்னு அந்த சீக்கர் பிளட் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரூத் சீக்கர் ஆஃப் பிளட், அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவான் பாருங்க. கன்னு மாதிரி கையில் வச்சுட்டு பிளட் அட்டாக் கூட அது செம்ம ஸ்பீடாக போய் அவன் தலையில் அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில் அவன் மண்டையெல்லாம் கலங்கி
நினைக்கிறோம் அவ்வளவுதான் அவன் கதையை முடிஞ்சிடும், கீழே விழுந்துட்டு பேன்னு வாயை பொழந்துக்குவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த பிளட் பவர் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரிவார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் எடுப்பாரு. பார்த்தா அது ஒரு டிவைன் மிரர். அது என்ன பவர்னு சொல்லிட்டு டிராகன் ஐயை யூஸ் பண்ணி பார்த்தா அது மூலமா கடவுள் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பேரியர் உருவாக்க முடியும். ஆனா அதனால உங்களோட மனநிலை குலைய வாய்ப்பு உள்ளது. நீங்க உங்களோட மேஜிக் பேரியரை ஒரே ஒரு தடவை தான் உருவாக்க முடியும். அது மூலமா உங்களோட எதிர்கால விதியை மாற்றி அமைக்கப்படலாம் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா இதை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா, சரி நம்ம அடுத்த ட்ரையலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரையலுக்கு போறதுக்காக கதவை திறப்பான் பாருங்க. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அவன் நம்ம ஹீரோ பார்த்து ஓ பிளேயர் நீ வந்திருக்கியா அப்படின்னா அங்க ட்ரையில இருந்தவன் செத்து போயிட்டான் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ நீதான் என்னோட 2வது ட்ரையல்ல வெரிஃபிகேஷன் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அவளும் ஆமா டியர் பிளேயர், நான் தான் உன்னை வெரிஃபிகேஷன் பண்ண போறேன். என்னோட பேரு ஜேன். வெரிஃபிகேஷனை ஆரம்பிக்கலாமா? நைஸ் டு மீட் யூடா அப்படின்னு சொல்லிட்டு சேரை தூக்கி அடிப்பா பாருங்க நம்ம ஹீரோ மேல. நம்ம ஹீரோவோ என்னம்மா கண்ணு இவ்வளோ வயலன்ஸா இருக்க அப்படின்னா நீ என்னோட பாடி வெரிஃபிகேஷனை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா டியரு, நான் உன்னோட பாடியை தான் வெரிஃபிகேஷன் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வருவா பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.